Hello guys, welcome back to my channel. என் பேர் முகமது சுப்ஹான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ 2025 வந்து ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற மெத்தட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அது எப்படி பண்ணுறது, எங்கே போய் பண்ணுறது சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் நிறைய பேர் வந்து அவங்க ஃபோன்லேயே லாகின் ஆகிட்டு இருக்கும். ஆனால் வந்து அவங்களோட பாஸ்வேர்டு அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். இப்போ அந்த பாஸ்வேர்டு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். ஆனால் இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னாக்கா உங்கள் ஃபோனில் வந்து அந்த ஐடி லாகின் பண்ணி இருக்கணும். லாகின் பண்ணி இருந்தால் தான் இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆகும், இல்லைனா யூஸ் ஆகவே ஆகாது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட் மறந்துட்டுருக்கீங்க, ஆனால் அந்த அக்கௌண்ட் வந்து வேறு எங்கேயுமே லாகின் பண்ணி இல்லை, உங்கள் ஃபோன்லேயே லாகின் இல்லை, எங்கேயுமே லாகின் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகவே ஆகாது. சரியாக உங்கள் ஃபோனில் லாகின் ஆகிருக்கு, ஆனால் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு இப்போதைக்கு மறந்துருக்கீங்க. ஸோ அந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனலில் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேராக வந்து நம்ம ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடணும் கைஸ். இப்போ நான் வந்து என்னோடய ஃபோன் செட்டிங்ஸ்குள்ளே போயிடணும் கைஸ். செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் பண்ணி நேராக வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஷன் ஒன்று கட்டுது. அந்த கூகுள் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். உங்கள் இமெயில் ஐடி கூட இங்கே காட்டும். இந்த இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு நீங்கள் மாற்றணுமா, இல்லை வேறு இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு நீங்கள் மாற்றணுமா சொல்லி இருக்குது. நீங்கள் வந்து இந்த இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு மாற்றினா அப்படியே விட்டுருங்க. வேறு இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு நீங்கள் மாற்றணுனாக்கா இது நம்ம கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ண உடனே இதில் எல்லாம் இருக்கிற இமெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு காட்டிடும். ஸோ அந்த இமெயில் வந்து எந்த இமெயில் நீங்கள் மாற்றணுமோ அந்த இமெயில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி போகிறோம். இந்த இமெயில் செலக்ட் பண்ணிட்டாங்க கைஸ். இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு தான் நான் இப்போ மாற்ற போகிறேன். சரியா கைஸ்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேராக இதில் கிளிக் பண்ணிடணும் கைஸ். கிளிக் பண்ண உடனே கூகுள் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது. அக்கௌண்ட் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும் கைஸ். இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீழே மேலே வந்து கொஞ்சம் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த செக்யூரிட்டி ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும் கைஸ். இப்போ நேராக நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்துடும் கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்வேர்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பாஸ்வேர்டு ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் லோட் ஆகிடும் கைஸ். கொஞ்சம் லோட் ஆகிட்டு இன்னொரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகி இப்போ உங்களோட ஃபோனோட பாஸ்வேர்டு இல்லைனா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஓப்பன் பண்ணிடணும். நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணோன்னா கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனோன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துடும் கைஸ். இப்போ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மேலே ஒரு நியூ பாஸ்வேர்டு ஆப்ஷன் கேட்குது. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்குது. கீழே வந்து அந்த பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணி இப்போ நான் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து புதுசாக பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இது வந்து சேஞ்ச் ஆப்ஷன் ஒன்று இருக்கா, அந்த சேஞ்ச் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ண உடனே சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்கா, சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துடணும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாஸ்வேர்டு யுவர் பாஸ்வேர்டு ஹேஸ் சேஞ்ச் சொல்லி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துச்சு. கெட் ஸ்டார்டட் கொடுத்துடணும். கெட் ஸ்டார்டட் கொடுத்துடணும். உங்கள் ஃபோனோட உங்கள் ஜிமெயிலோட ஐடியோட பாஸ்வேர்டு ஈஸியாக மாறிடும் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெத்தட் வந்து உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி அந்த இமெயில் ஐடி லாகின் ஆகிருக்கு, அந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் மறந்துருக்கீங்கனாக்கா தான் உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகும். அப்படி உங்கள் ஃபோனில் இந்த ஐடி லாகின் இல்லை, நீங்கள் பாஸ்வேர்டும் மறந்துருக்கீங்க சொன்னீங்கன்னாக்கா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் ஐடி லாகின் ஆகவே ஆகாது. அதுக்கப்புறமா நீங்கள் கமிட் பண்ணி சொல்லக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஆனால் யூஸ் ஆகவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டும் சொன்னி இப்போ கூட சொல்கிறேன், லாகின் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகவே ஆகுங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்காக இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனலில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் யூஸ்ஃபுல் கண்டென்ட் மட்டும் தான் இந்த சேனல் போட்டுட்ருப்பேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.